தேவலோக பசு காமதேனுவின் மகள் பட்டி இத்தலத்தில் இறைவனை பூஜித்ததால் இத்தலம் பட்டீஸ்வரம் எனப்பட்டது. அவள் தனித்து தவம் செய்வதற்காக இத்தலம் அமைந்த இடத்துக்கு வந்து ஒரு வனம் அமைத்து தவம் செய்தாள். தேவர்கள் மரம் செடி கொடிகளின் வடிவம் தாங்கி உதவி செய்தனர். தவத்திற்கு உதவ வேண்டி காமதேனு தன் புத்திரி பட்டியை அனுப்பியது. தேவியாரின் தவத்திற்கு உதவியான பணிவிடைகள் செய்தது. தேவியாரின் தவத்திற்கு உவந்து பெருமான் தமது சடைமுடியுடன் காட்சி கொடுத்தார். அதனால் அப்பெருமானுக்கு கபர்தீசுவரர் என்ற பெயர் ஏற்பட்டது. இவ்வனத்தின் பெருமையையும் தூய்மையையும் பட்டி உணர்ந்ததால் தானும் பெருமானை பூஜிக்க விரும்பி மணலினால் ஓர் லிங்கம் அமைத்து நாள்தோறும் விதிப்படி பூசித்து வந்தது. தனது தூய்மையான பாலை கொண்டும் ஞானவாவியின் நீரைக் கொண்டும் நீராட்டி வழிபட்டது. பெருமான் அவ்வழிபாட்டிற்கு மகிழ்ந்து மணலினால் ஆகிய லிங்கத்தில் என்றும் நிலையாய் அமர்ந்தருளினார். பட்டிக்கன்று வழிபட்டதால் இவ்வூருக்கு பட்டீச்சரம் என்றும் பெருமானுக்கு பட்டீச்சரர் என்றும் பெயர்கள் ஏற்பட்டன. இங்குள்ள துர்க்கை அம்மனை வழிபட்டால் ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் நீங்கும். திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவை கிடைக்கப் பெறலாம். ராகு கால நேரங்களிலும் முக்கியமாய் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் அஷ்டமி நவமி திதிகளிலும் வழிபடுகிறார்கள். இத்தலத்து பைரவர் மிகவும் விசேஷமானவர். சத்ரு தோஷம் பிணிநீக்கம் விஷக்கடி நாய்க்கடி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பைரவரை வழிபட்டு பலன் அடைகிறார்கள். இத்தலத்து பட்டீசுவரனை வணங்குவோர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். மேலும் வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவிலுக்கு எப்படி போவது? கும்பகோணத்தில் இருந்து தென்மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் பட்டீஸ்வரம் இருக்கிறது. சுவாமிமலை முருகன் கோவிலில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆவூர் சாலையில் சென்று இத்தலத்தை அடையலாம்.